பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்க இருப்பது நோன்பை பற்றி, லைலத்துல் கத்ரை பற்றி, குர்ஆனை பற்றி, 3 விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். குர்ஆன், ரமலான், லைலத்துல் கத்ர், 3மே ஒரே குடும்பம். அதாவது குர்ஆனுக்காகவே அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய மாதம் ரமலான். அதிலும் ரமலான்களில் அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு நோன்புல, ஏதாவது இரவுல இந்த குர்ஆனை இறக்கியிருக்கலாம். அப்படி இல்லாம லைலத்துல் கத்ரை அல்லாஹு தஆலா ரமலான்ல வைத்து அந்த லைலத்துல் கத்ர்ல குர்ஆனை இறக்கி இருக்கின்றார். இந்த 3மே ஒன்றோடு ஒன்றாக உறவோடும் பின்னி இருக்கிறது என்பதை, ஒட்டி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த 3ஐயும் பிரிக்க முடியாது. குர்ஆனை ரமலானை விட்டு, ரமலானை லைலத்துல் கத்ரை விட்டு, லைலத்துல் கத்ரை ரமலானை விட்டு, அதே போன்று ரமலானை குர்ஆனை விட்டு பிரிக்க முடியாது. எனவே இந்த 3மே ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவையான ஒன்று. ரமலான் அல்லாஹ்வுடைய கடமைகள்ல ஒரு கடமை. லைலத்துல் கத்ர் குறைந்தபட்சம் 83 வருடமும் 4 மாதங்களும் இபாதத் செய்த நன்மை, இது குறைந்தபட்சம். அதே போன்று இந்த 2ஐயும் சேர்க்கக்கூடிய பாலமாக குர்ஆன், முழு வாழ்க்கைக்காக குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறுதி நூலாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் அந்த குர்ஆன்ல ரமலானை பற்றியும் இருக்கிறது, குர்ஆனில் குர்ஆனை பற்றியும் இருக்கிறது, லைலத்துல் கத்ரை பற்றியும் அல்லாஹ் தஆலா விரிவாகவும் சுருக்கமாகவும் தேவையான அளவு சொல்கின்றார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட லைலத்துல் கத்ர், அப்படிப்பட்ட ரமலான்ல நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். லைலத்துல் கத்ர் தேடக்கூடிய இரவுகள் கடைசி 10 இரவுகளாக இருக்கின்றன. இதை பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி வருகிறது, யஜ்தஹிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் அஷ்ரில் அவாகிர் மின் ரமதான. ரமலானுடைய கடைசி 10ல நபி அவர்கள் எல்லா விதமான முயற்சியும் செய்து கொண்டிருப்பார்கள். மாலா யஜ்தஹிது ஃபி கைரிஹி, இந்த 10ல எந்த அளவு உழைப்பார்களோ, வணக்கம் செய்வார்களோ, அல்லாஹோடு இணைவார்களோ, அல்லாஹுடைய வணக்கத்தில் ஈடுபடுவார்களோ, அந்த அளவு வேற நாள்ல செய்ய மாட்டாங்க என்பதை தெளிவாக குர்ஆன் நமக்கு, ஹதீஸ் நமக்கு தெரிவுபடுத்துகிறது. எனவே லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய இரவுகள் எது? தஹர்ரு, நீங்க தேடிக்கொள்ளுங்க. ஃபில் அஷ்ரில் அவாகிரி மின் ரமதான ஃபில் வித்ரி என்பதாக பல ஹதீஸ்கள் குவிந்திருக்கின்றன. கடைசி 10ல ஒற்றைப்படை இரவுகளை தேடிக்கொள்ளுங்கள் லைலத்துல் கத்ரை என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அல்லாஹு தஆலா ஏன் இதை மறைச்சு வச்சிருக்கா எந்த இரவு என்று சொன்னால், சில முக்கியமான விஷயங்களை மறைத்துதான் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய இஸ்மே ஆதம் எது, இதுதான் என்பது கிடையாது. இது இருக்கலாம், அது இருக்கலாம் என்று உலமாக்கள் சொல்வார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ் போன்ற வார்த்தைகள் எல்லாம், கலிமாக்கள் எல்லாம் இஸ்மே ஆதமாக இருக்கலாம், மறைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய எல்லா நாமங்களும் சொல்லுங்க என்பது அர்த்தம். அதே போன்று வெள்ளிக்கிழமை ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த நேரம் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரம் எது? ஃபஜருக்கு பிறகா, ஸுஹருக்கு பிறகா, ஜும்மாவுக்கு நடுவுலியா, ஹுத்பாலியா, இல்ல அசருக்கு பிறகா ஜும்மால, அல்லது மஹ்ரிபுக்கு பிறகா, இஷாவுக்கு பிறகா, ரமலான்ல வெள்ளிக்கிழமை தராவிக்கு பிறகா, தஹஜ்ஜுடைய நேரத்திலையா? இதுதான் என்பது கிடையாது. ஏதோ ஒரு இரவு இருக்கிறது, அப்படி ஏதோ ஒரு நேரம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை, அந்த நேரத்தில் அந்த துவா அங்கீகரிக்கப்படும். ஆக அந்த வெள்ளிக்கிழமை முழுக்க வணங்குங்க என்பது அர்த்தம். தேவர் யஜூஜ் மாஜூஜ் இருக்கிறாங்க, அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். தஜ்ஜால் இருக்கிறான், அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். லைலத்துல் கத்ர் இருக்குது, எந்த இரவும் தெரியாது. எனவே கடைசி 10ல தேடிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸ்ல குர்ஆனையும் சியாம் நோன்பை பற்றி ஒன்றாக வருகிறது. 2மே பரிந்துரைக்கின்றன. ஏனென்றால் 2மே குர்ஆன் இரவு நேரத்தில் மனிதனை விழிக்கச் செய்து ஓதச் செய்தது. நோன்பு பகலில் அவனை உண்ணுவதிலிருந்தும், சாப்பிடுவதிலிருந்தும், பருகுவதிலிருந்தும், மனைவியோடு இணைவதிலிருந்தும் தடுத்தது என்பதாக சொல்லப்பட்டு
ஃபயுஷஃபஆனி, ரெண்டுமே அல்லாஹ்ட்ட பரிந்துரைக்கின்றன. ஃபில் யௌமில் கியாமா, கியாமத்துல அல்லாஹு தஆலா ரெண்டுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இப்படி பல விஷயங்களை அல்லாஹு தஆலா இந்த கடைசி இரவுல வச்சிருக்கான். கடைசி இரவுல மலக்குமார்கள் இறங்குறாங்க அப்படின்ற சில விஷயங்கள் வருகிறது. எனவே குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்து சென்று குர்ஆன் ஓதி காட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தான் குர்ஆனே இறங்குது, என்ன போய் ஓதி காட்ட சொல்றீங்களேன்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வே நீங்க ஓதி காமிக்கும்படி எனக்கு சொன்னா. அப்போ உபய் பின் கஅப் சொல்றாங்க, அல்லாஹ் என் பேரே சொன்னானா? ஆமாம் சொன்னாங்க. அப்புறம் ஓதி காட்டினாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிமை குர்ஆனுக்கு இருக்குது. ஒரு இரவு ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 2 ரக்காத் தொழுவதற்கு குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க, தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய அந்த கலாம்ல இருந்த ஒரு தொடர்பு, ஒரு பிரிவில்லாத ஒரு இணக்கம், லைத்து ஓடுகிறார்கள், இறை காதலோடு ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ரக்காத் தான் முடிஞ்சு ஃபஜ்ருடைய நேரம் வந்ததாக சொல்லப்படுது. உடனே தெரிந்து கொண்ட ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உடனே சுருக்கமாக 2 ரக்காத்தை முடித்து அந்த 2 ரக்காத்தை முடித்து கொண்டார்கள். இந்த அளவுக்கு இறை அன்பு, இறை காதல், குர்ஆன் மீது இருக்கக்கூடிய பற்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு இருந்ததாக இந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உபைதுல்லா பின் ஹத்ரமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய குதிரைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, ஒன்றோடு ஒன்று குதிக்கிறது, மோதிக்கொள்ளும் அளவுக்கு குதிக்கிறது. குர்ஆன் நிறுத்துறாங்க, அதுவும் நிக்குது. குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் அது இந்த பக்கம் ஓடுது, அந்த பக்கம் ஓடுது, அந்த பக்கம் முட்டுது, ஒன்று ஒன்று பின்று சேருது, முட்டுது, இடிக்குது. அப்புறம் ஓதுற நிறுத்திட்டாங்க. இந்த சம்பவத்தை காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஓதுவதின் காரணமாக அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. வெளிச்சமா இருந்துச்சு, பிரகாசமா இருந்துச்சு, ஜோதியா இருந்துச்சு, நூறானியத்தா இருந்துச்சு. நீங்க ஓதிக்கிட்டே இருந்திருந்தா அந்த இடத்துல மலக்குமார்கள் சூழ்ந்து இருந்தார்கள். நான் பல சஹாபாக்களுக்கு அந்த மலக்குமார்களை காமித்திருப்பேன். நீங்க எப்போ ஓதுற நிறுத்துனீங்களோ அப்போ குதிரை உதைக்கிறதையும் முற்றுறதையும் ஒன்றன் பின் ஒன்றாக தள்ளுவதையும் நிறுத்திவிட்டது சொன்னீங்கல்லவா? நீங்க ஓத நிறுத்தும் பொழுது மலக்குமார்கள் போயிட்டாங்க. அப்போ அந்த குதிரைகள் அமைதியாக இருந்தன. நீங்க ஓத ஆரம்பிக்கும் பொழுது மலக்குமார்களுடைய வருகையின் காரணமாக ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குதிரைகள் மிரள ஆரம்பித்து விட்டன என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். சொன்னால் குர்ஆனுடைய மகிமை என்ன, குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு வேதம் அல்லாஹ் கிட்ட வந்திருக்குது. கொண்டு வந்தவர் யார்? ஜிப்ரைல் இஸ்லாம். ஹுவ ஷதீதுல் குவா, பலமான ஆள். 600 ரக்கைகள் அவர் கொண்டு, ஒரு ரக்கை மூலமாக உலகத்தை அழிச்சிருவார் அவர். அந்த மாதிரி பலமான மலக்கை கொண்டு பலமான படைத்த ரப்பு பலமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, குர்ஆன் இறங்கும் பொழுது அவ்வளவு வெயிட்டா இருக்குமா, சுமையா இருக்குமா, குளிர் நேரத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு வேர்க்குமா. குஸ்வா என்று சொல்லப்படுகின்ற ஒட்டகம் மட்டும்தான் வஹியை தாங்குமா. ஒரு முறை குஸ்வாவுக்கு மேல இருக்காங்க, அந்த ஒட்டகம் கூட பலம் தாங்க முடியாமல், எடை தாங்க முடியாமல், சுமை தாங்க முடியாமல் அமர்ந்து விட்டதாக சொல்லப்படுது. ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மடியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை வைத்து உறங்கி கொண்டிருந்தார்கள். வஹி இறங்க ஆரம்பித்து விட்டது. ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய தொடை 2ஆகி விடுமோ என்ற ஐயம் ஏற்பட்டு விட்டது, என்னுடைய எலும்புகள் எல்லாம் உடைந்து விடுமோ தொடையுடைய எலும்புகள் என்பதாக ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய அருமை வைத்திருக்கின்றான். ஒரு அரசர் இருந்தார், ஹாரூன் ரஷீத் என்று சொல்வார்கள். அவருடைய சபைக்கு ஒரு யூதர் யூத தோற்றத்தில், யூத வடிவத்தில், யூத ஆடையில் வந்தார். ஹாரூன் ரஷீத் அவருக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தார், ஆர்வம் மூட்டினார். அவர் முஸ்லிம் ஆகவில்லை. எவ்வளோ வற்புறுத்தல்
இக்ராஹ் என்பார்கள். மார்க்கத்தில் இக்ராஹ் கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் மார்க்க விஷயத்தில் யாரையும் ஜபர்தஸ்தி கர்னா ஜாயிஸ் நஹி ஹே, வற்புறுத்துதல் ஜாயிஸ் இல்லை என்பதை விளைவிக்கணும். ஆகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில காலங்கள் கழித்து சொல்லப்படுகிறது, ஒரு வருடத்திற்கு பிறகு மறுபடியும் அந்த நபர் ஹாரூன் ரஷீத் மன்னரை பார்க்க வருகிறார். பார்க்கும் பொழுது முழுமையான ஒரு முஸ்லீம், ஒரு முஃமினுடைய உருவத்தில், தோற்றத்தில், வடிவத்தில், அந்த ஆடையில் வருகிறார். ஆச்சரியம். ஹாரூன் ரஷீத் கேட்டாங்க, முஸ்லீம் மாதிரி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லையா, இல்லை ஹுசூர், நான் முஸ்லீமாகவே வந்திருக்கிறேன், உண்மையான முஸ்லீமாக வந்திருக்கின்றேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! ஒரு வருடத்திற்கு முன்னால் நான் எவ்வளவோ சொன்னேன், நீங்க கேட்கல, இந்த மாற்றம் எப்படி வந்தது என்று சொல்லும் பொழுது, அவர் எழுத்தாளராக இருந்தார். எழுத்தாளர்கள் நிறைய புத்தகங்களை எழுதுவார்கள். ஏன்னா எழுதக்கூடியவங்களுக்கு தெரியும், இப்போ எல்லாமே குறைஞ்சிட்டாங்க. ரொம்ப புத்தகம் எழுதுறவங்களாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க, கட்டுரை எழுதுறவங்களாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஒரு காலம் இருந்தது, புத்தகம் எழுதக்கூடிய பெரிய பெரிய ஆசிரியர்கள் இருந்தார்கள். அப்படி நான் தௌராத் எழுதினேன், கொஞ்சம் தெரிஞ்சு எழுதினேன், தெரியாத விஷயத்தையும் அதில் புகுத்தினேன், வெளியே விற்பனைக்கு போய் கொடுத்த தௌராத் என்று எல்லாரும் வாங்கிட்டாங்க, பல லாபங்கள். யூதர்கள் குறைவாக இருக்கிறார்கள், அவர்களுடைய கிதாபுக்கே இந்த மகிமை என்று சொன்னால், இஞ்சில எழுதினால், அதாவது பைபிள் என்று சொல்லப்படுகின்ற ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் மீது இறக்கப்பட்ட இஞ்சில எழுதினால், இஞ்சில எழுத ஆரம்பித்தேன், தெரிந்த அளவுக்கு எழுதினேன் உண்மையை. அதற்கு பிறகு என்னுடைய கட்டுக்கதைகளும் கற்பனை கதைகளும் எழுத ஆரம்பித்து விட்டேன், எழுதி கொடுத்து விட்டேன் இஞ்சில் என்று. அதையும் பல பேர் வாங்கினார்கள், பயன்பெற்றார்கள். நானும் பெரிய லாபம் அடைந்தேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது, நாம் ஏன் குர்ஆன் ஷரீஃப் எழுதக்கூடாது என்று குர்ஆனும் எழுத ஆரம்பித்தேன். அதிலும் இதே வேலையை செய்தேன். சற்று முன் பின்னாக மாற்றி என்னுடைய கற்பனையை செலுத்தினேன், அதில் புகுத்தினேன், வெளியே சென்று விற்றேன். எனக்கு செருப்படி கிடைத்தது. என்னை செருப்பாலே அடிச்சிட்டாங்க. ஏன் என்று கேட்டால், குர்ஆனில் இல்லாத பல விஷயங்கள் நீ எழுதப்பட்ட, நீயாக உருவாக்கிய குர்ஆனில் இருக்கிறது என்பதை அவர்கள் உடனே சொல்லிவிட்டார்கள். என்றால் குர்ஆன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பான நூல், அதனுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்று இருக்கின்றான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன் என்று அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறார் அல்லவா. எனவேதான் இன்று குர்ஆனுக்கான ஹாஃபிஸ்கள் ஒன்று இல்லை, இரண்டு இல்லை, பல கோடி பேர் இருக்கிறாங்க. நான் தௌராத் இஞ்சிலுக்கு யாருமே கிடையாது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் அதனுடைய மாற்றங்கள் இப்படி ஆயிடுச்சு. நிறைய சட்டங்கள் முன்பின் ஆகிவிட்டது. மனிதர்களுடைய மனோ இச்சைக்கு ஏற்றவாறு அவர்கள் எழுதி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் அது குர்ஆன்ல நடக்காது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பார். அதற்கு பிறகு குர்ஆன் உயர்த்தப்பட்டு விடும் என்று ஹதீஸுகள் இருக்கின்றன. எனவே குர்ஆன் வாழ்க்கைக்கான வழிகாட்டி. குர்ஆனை பார்ப்பது இபாதத்தாக இருக்கிறது, குர்ஆனை ஓதுவது இபாதத்தாக இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் ஒரு ரிவாயத்தின்படி 30 நன்மைகள், இன்னொரு ரிவாயத்தின்படி 90 நன்மைகள். நூன் ஒரு ரிவாயத்தின்படி 10 நன்மைகள், இன்னொரு ரிவாயத்தின்படி 30 நன்மைகள். அலீஃப்னு எழுதுனா 3 எழுத்து வரும், லாம்னு எழுதுனா 3 எழுத்து வரும், மீம்னு எழுதுனா 3 எழுத்து வரும். மீம் ஏ மீம், லாம் அலீஃப் மீம் லாம், அலீஃப் லாம் ஃபா அலீஃப் அப்படி வரும். இந்த அடிப்படையில் கணக்கு போட்டால் 90. இல்லை அலீஃப் 1 லாம் 2 மீம் 3 கணக்கு போட்டால் 30. இப்படி குர்ஆனை பார்ப்பதும் இபாதத், குர்ஆனை கேட்பதும் இபாதத். அந்தஸ்துக்கள் உயரும், பதவிகள் உயரும். குர்ஆனை ஓதுவதும் இபாதத், குர்ஆனை கற்றுக் கொடுப்பதும் இபாதத், குர்ஆனை மரணம் செய்வதும் இபாதத், குர்ஆனை விளங்கி தர்ஜுமா தப்சீர் செய்வதும் இபாதத், குர்ஆனை எத்தி வைப்பதும் மற்றவர்கள் வரை அதை கொண்டு சேர்ப்பதும் இபாதத்தாக இருக்கிறது. எனவே குர்ஆன் முழுக்க இபாதத்தாக இருக்கிறது. அப்படிப்பட்ட குர்ஆன் ரமலானில் லைலத்துல் கத்ரில் அல்லாஹு தஆலா இறக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். ஹஜ்ரத் ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம்
2 நபிமார்களுடைய சம்பவம் சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் சொல்வான். ஒரு ஊருக்கு போவாங்க, அந்த ஊர் அந்தாக்கியா என்று சொல்வார்கள். அங்க இந்த 2 பேருக்கு விருது தர மாட்டாங்க, உணவளிக்க மாட்டாங்க. அப்போ அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்று சொல்வார். இந்த அபவ் என்ற வார்த்தை, அவர்கள் மறுத்தார்கள், அந்த ஊர் மக்கள் மறுத்தார்கள், கொடுக்கல, இவங்க 2 விருந்தாளிகளுக்கு உணவளிக்கலன்னு சொல்வான். அது அந்தாக்கியா மக்கள் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் இடத்தில் கேட்டாங்களாம். அவர் தான் ஹர்கத் போட்டவர், குரானுக்கு ஏராப் போட்டவர். அவர்கிட்ட சொன்னாங்களாம், இந்த அபவ் என்ற இடத்துல பாக்கு பதிலா தாவா ஆக்கிருங்க. கீழே ஒரு புள்ளி இருக்கு பாக்கு, அந்த ஒரு டாட்டை எடுத்துட்டு மேல 2 புள்ளியாக 2 டாட்டாக மாத்திருங்க. அது தாவா மாறிடும், அர்த்தமும் மாறிடும். எப்படி ஆயிரும். அப்படின்னா அந்த 2 விருந்தாளிகளை நல்லபடியாக உபசரிக்க வந்தார்கள் என்பது அர்த்தமாயிரும். அப்படின்னு சொல்லும் பொழுது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப், இது குரான், இதை தொட முடியாது என்பதாக மறுத்தார்கள். எனவே குரான் எப்படி இறங்குச்சோ, அல்லாஹ் எப்படி இறக்கினானோ, இதுவரை அல்ஹம்துலில்லாஹ் குரான் பாதுகாப்பாக இருக்கிறது. குரான் இருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? கல்புல் முஃமின், கல்புல் ஹுஃபாஸ், குலூபுல் ஹுஃபாஸ், ஹாஃபிதுகளுடைய இதயங்களுக்குள்ள குரான் அல்லாஹ் வச்சிருக்கான். எனவே அல்லாஹு தஆலா கியாமத் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் காப்பாற்றுவான். அப்படிப்பட்ட குரானை பார்த்து விளங்கி ஓதி மற்றவர்களை எத்தி வைத்து அதன்படி அமல் செய்து வாழ்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட திருக்குரான் இறங்கிய மாதம் ரமலான். அந்த ரமலானுடைய பல இரவுகள் இருந்தாலும் லைலத்துல் கத்ர் இரவுல அல்லாஹு தஆலா இறக்கி இருக்கின்றார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வரக்கூடிய லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய இரவுகள் கடைசி 10. இன்று 16வது நோன்பு, 17வது தராவி, பத்ர் சஹாபாக்களுடைய இரவாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த பத்ர் சஹாபாக்களுடைய இரவில் பத்ர் சஹாபாக்களுக்காக துவா செய்து அவர்களை போன்று வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருவானாக. அதே போன்று லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய ஒரு தௌஃபீக்கையும் அல்லாஹு தஆலா பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நல்ல அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.